அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீனேஜர் திவ்யா அவுட்லாஸ்ட் ஹம்பி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு விமென்ஸ் செஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஜார்ஜியால வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஜார்ஜியால எங்க நடந்திருக்கும்னா, பாத்தூமில வந்து நடந்திருக்கும். ஜார்ஜியன் சிட்டி பாத்தூமில வந்து நமக்கு இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுல ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் 2 பேர் தான் வந்து ஃபைனல்ஸ்ல இருந்தாங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு தான் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யா தேஷ்முக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த வேர்ல்டு கப்ப விஸ்வநாதன் ஆனதுக்கு அப்புறமா அ ஒருத்தவங்க இந்தியன் வின் பண்றாங்க அப்படின்னா, அது இவங்க தான். திவ்யா தேஷ்முக் அவங்க தான். ஸோ இந்த ஈவென்ட் எங்க நடந்துச்சு? ஜார்ஜியன் சிட்டி பாத்தூமில நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வென்யூ கூட கேட்கறாங்க இப்பலாம். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்ல என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நமக்கு லெசன்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அரியலூர் வந்து வந்திருந்திருப்பாங்க. ராஜேந்திர சோழனுடைய அந்த 1000th இயர் அந்த ஆடி திருவாதிரை ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து வந்திருப்பாங்க. ஸோ வந்து அவரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆ சோழாவோட லெகசி அப்படிங்கிறது ஃபியூச்சர் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரோட் மேப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். லைக் சோலாஸோட எக்கனாமிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே இந்தியா வந்து ஒரு விக்ஷித் பாரதா ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்ம எடுத்துட்டு வரணும். இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட என்கேஜ் ஆகுறாங்க. சோலாஸ் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட என்கேஜ் ஆகுறோம். மிஷன் சாகர் அப்படிங்கறத வச்சிருக்கோம். பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேட்டடா அச்சீவ் பண்றப்ப நம்மளும் விக்ஷித் பாரத்தை நோக்கி போயிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சோலாஸ் கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம்? பிரசன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போத் இன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் இம்பீரியல் சோலாஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான லெசன்ஸை கத்துக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய பாலங்கள், நிறைய கட்டடங்கள்லாம் வந்து இடிந்து விழுகிறத வந்து நிறைய செய்தியில பார்த்திருப்பீங்க இந்த கடந்த 6 மாசத்துல. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இவங்க கொடுக்குறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி சோலாஸோட பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து சொல்றாங்க. ஸோ பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு செய்ஸ்மிக்கலி ஆக்டிவ் ஜோன்ல வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது சதர்ன் பெனின்சுலா தான் பாத்தீங்கன்னா அதிக அளவுல எர்த்குவேக் நடந்த ஒரு இடமா இருந்திருக்கு 200 வருஷங்களுக்கு முன்னாடி. ஓகேவா? அதுதான் நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எர்த்குவேக் அதிகமா நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பிரகதீஸ்வரா டெம்பிள் அப்படிங்கறத கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய செய்ஸ்மிக் ரெசிலியன்ஸ்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி அது வந்து எர்த்குவேக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்க முடியும். டிசைன்ல இருந்து நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சோலாஸோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா, கரிகால சோழன் கல்லணை அப்படிங்கறத கட்டியிருப்பாரு. அதே மாதிரி பிற்கால சோழர்களும் பாத்தீங்கன்னா, இந்த நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ராஜேந்திர சோழன் சோழகங்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது சோழகங்கம் அப்படிங்கிற ஏரியை தான் இப்ப அரியலூர் மாவட்டத்துல பொன்னேரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீர் மேலாண்மைக்கு சோழர்கள் எப்பயுமே வந்து ஒரு தனி சிறப்பம்சம், தனி முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல அரசாங்கங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காவேரி நதியில இருக்கக்கூடிய தண்ணி அரியலூர் இந்த பகுதிகள் வழியாக தான் போய் நமக்கு கடல்ல போய் கலக்குது. சோ அந்த வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணி விவசாய நிலங்களுக்கு வந்து திருப்பி விடலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, சோழர்கள்னு பாக்குறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய இந்த குடவோலை முறை, உத்திரமேரூர் கல்வெட்டு, அந்த கிராமங்களுக்குள்ள எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, அந்த ஒரு எலெக்டட் பாடிஸை வச்சு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதேதான் அந்த ஒரு லெசனை வந்து சோழர்களுடைய அந்த கிராம நிர்வாக முறையை வந்து நம்ம பார்த்து கத்துக்கணும். ரெகுலரா எலெக்ஷன்ஸ் நடத்தி இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே சரி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நடந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது இல்லையா? அப்ப ரெகுலரா எலெக்ஷன் நடத்தி ரெகுலரா அவங்க கையில அட்டானமஸ் பவர்ஸ் கொடுக்கறப்பதான் கிராமங்கள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சிம்பிளா. சரியா? இதுல இருந்து நம்ம என்ன மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற டாபிக் கீழே நம்ம பார்க்க முடியும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்